அமிகோஸ் மேக்கோவர் சீரிஸ் எபிசோட் 13ல பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான ஸ்பூன் பெயிண்டிங் வச்சு எப்படி நம்ம வால்லாம் டெக்கார் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நார்மலாக நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற இந்த ஸ்பூனை வந்து ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போதும். எவ்வளோ க்ரியேட்டிவாக உங்கள் வால் ஸ்பேஸை வேணாலும் நீங்கள் மாற்றலாம். நாட் ஓன்லி வால் டெக்கார் மட்டும் இல்லை, இந்த ஸ்பூனை வச்சு இன்னும் என்னென்ன க்ரியேட்டிவ் ஸ்டஃப்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பென்சிவான வால் டெக்கார் திங்ஸ்லாம் வந்து நம்ம தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமே கூட நம்ம வால் ஸ்பேஸை எப்படிலாமோ என்ஹான்ஸ் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் இந்த விஷயத்த வந்து உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸே வந்து பண்ணி முடிச்சிடலாம். நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வீட்டில் இருக்க கிட்ஸே பண்ணக்கூடிய இந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஸ்பூன் பெயிண்டிங் தான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வால் ஸ்பேஸை தான் வந்து நான் மேக் ஓவர் பண்ணுறான்ற ஐடியாவில் இருக்கேன். கீழே வந்து ஒரு கபோர்டு இருக்குது, அதுக்கு மேலே வந்து நிறைய ஷோ பீஸ்லாம் வச்சு என்னதான் டெக்கார் பண்ணாலும் பட் இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் வால் வந்து பார்க்குறதுக்கு ஏதோ அன்ஃபினிஷாக இருந்த மாதிரியே இருந்தது. வால்பேப்பர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தானா அந்த செவரு வந்து ரொம்ப ரஃப் சர்ஃபேஸ்னால அதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மீன்வைல் இதே மாதிரி தான் வந்து என்னோட ஸ்விட்ச் போர்டை வந்து லாஸ்ட் மேக் ஓவர் சீரிஸில் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு மார்க்கர் வச்சு அந்த ஃபுல் பெயிண்டிங் நான் பண்ணி முடித்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸை எப்படி மாற்றலான்ற ஐடியா வரும்போது தான் எனக்கு இந்த ஸ்பூன்ஸ் ஞாபகம் வந்தது. இது வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது டெலிவர் பண்ணும்போது இந்த ஸ்பூன்ஸ் வந்து நமக்கு இப்போ கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். கலெக்ட் பண்ணி வச்சுட்டானா இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ்க்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகுன்றக்காக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் வாங்கி வச்சிருந்து யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வாஷ் பண்ணிட்டு கூட இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த ஸ்பூன்ஸ் வந்து உட்டனில் வர்றதுனால இதை பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஒயிட் ஸ்பூன்ஸாக வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து எந்த பெயிண்ட்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதை வேணால் வந்து மோல்ட் பண்ணி கட் பண்ணி ஏதாவது நம்ம ஷேப் பண்ணலாமே தவிர பெயிண்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மல் ஸ்கெட்ச் வந்து அந்த உட்டனில் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அண்ட் மோரோவர் வந்து அது சரியாக பெயிண்ட்டும் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனில் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ப்ரஷ் பென் வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து திக் ஸ்ட்ரோக்காகவும் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்பூனில் வந்து நல்ல கோட் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ப்ரஷ் பென் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஆயில் பெயிண்டிங் நார்மலாக இருக்க ப்ரஷ் ஆயில் பெயிண்டிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் தலைவலியான வேலை. ஏன்னா இது வந்து குட்டி போர்ஷனுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. பிகினராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரஷ் பென்னே வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஈஸாகவும் இருக்கும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் வந்து இந்த ஸ்பூன் ஆர்ட்டுக்காக நான் எடுத்துக்கிட்ட தீம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் தீம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன தீம் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வரையலாம். இல்லை நார்மலாக வந்து சும்மா ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணால் கூட அது ஒரு மாதிரி பார்க்க ஆர்டிஸ்டிக்காக தான் இருக்கும். நான் எடுத்துக்கிட்டது வந்து ஓகே பண்ணுறோம், ஒரு லாட் ஆஃப் 6 or 7 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பூன் பண்ணுறோம், அதனால் ஏதாவது ஒரு தீம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவெஞ்சர்ஸ் தீம் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்கள் பெனில் பண்ணாமல் நான் பண்ணியிருக்க மாதிரி பென்சிலில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அவுட்லைன் நீங்கள் கொடுத்துட்டு அது ஓரளவுக்கு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தப்பறம் நீங்கள் ப்ரஷ் பென் வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, ப்ரஷ் பெனில் வந்து பண்ணும்போது ஸ்ட்ரோக் வந்து திக்காகவும் இருக்குது, அதே சமயம் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதே வந்து நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் பெனில் பண்ணிங்கன்னா இந்த உட்டன் ஸ்பூனுக்கு வந்து உங்களோட ஸ்கெட்ச் பென்னால் ட்ரா பண்ணவே முடியாது. இன்னொரு விஷயம் வந்து அது கலர் ஈஸியாக வந்து ஸ்மெட்ச் ஆகிடும். லைக் இப்போ பிளாக்கும் க்ரீனும் வந்து இங்கே ஆப்வியஸாக வேரியேஷனாக தெரியுது. நீங்கள் வந்து நார்மல் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணீங்க இல்லை மார்க்கர் மட்டும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து ஸ்மெட்ச் ஆகிடும். கலர் எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். லைக் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ரோக் நம்ம லைன் போகிறதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஸ்ட்ரோக்கும் கரண்ட் ஸ்ட்ரோக்கும் வந்து ஸ்மஜ் ஆகிடும். 2 கலரும் ஸ்மஜ் ஆகிடும். சம்மந்தமே இல்லாமல் நம்மளோட அவுட்கம்மே வந்து சொதப்பிடும். ஸோ வந்து டோன்ட் கோ ஃபார் மார்க்கர், நார்மல் ஸ்கெட்ச் பென். பிகினராக இருக்கீங்கன்னா அந்த ப்ரஷ் பென் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மாஸ்டரிங் ஆர்டிஸ்ட்னா வந்து நீங்கள் நார்மலாக ஆயில் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங் அது கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் இல்லை, ஐ எம் ஜஸ்ட் அ பிகினர்னால எனக்கு ப்ரஷ் பென் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ தட் ஐ எம் யூஸிங் இட். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் ஓரளவுக்கு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை ஸ்கெட்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour கூட எடுக்காது. 15 minutesக்குள்ளே நீங்கள் மொத்தமாகவே ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிடலாம். இதெல்லாம் ப்ரஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ப்ராசஸ், ஆல்சோ வந்து ரொம்ப குயிக் ப்ராசஸும் கூட. வீட்டில் உங்கள் கிட்ஸே கூட நீங்கள் இதில் மூவ் பண்ணி என்கேஜிங்காக வச்சுக்கலாம். லீவ் டைம்னா வந்து மொபைல்லையோ இல்லை ப்ளே ஸ்டேஷன்லையோ உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கில்டாக பண்ணாங்கன்னா
இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து என்கேஜிங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஆல்சோ இந்த மாதிரி மொபைலோ ப்ளே ஸ்டேஷனோ ஏதோ ஒரு மீடியாவுக்குள்ளே அவங்க அப்படியே மூழ்கிடாமல் கொஞ்சம் அவங்களுக்கு டைவர்ஷனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் குழந்தைங்கள வந்து மொபைல்லேருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்விம்மிங் கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ், கராத்தே கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு எல்லா கிளாஸுக்கும் உட்காந்து அனுப்பி அந்த பசங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு டைவர்ஷனாக வந்து வீட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்கள என்கேஜிங்காக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவங்கள டைவர்ஷனும் கொண்டு வரும். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபோரம்க்கு நீங்கள் அனுப்பி இதை கற்றுக்கோ, இந்த ஸ்கில்லை கற்றுக்கோன்னு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தே ஒன்ட் ரியலி என்ஜாய் தட் ஸ்கில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணானா நம்ம வீட்டை வந்து இப்படி டெக்கார் பண்ணலாம் அப்படின்ற ஏதோ ஒரு ஐடியா நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பிடிச்சி இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து எந்த டிராயிங் கிளாஸோ இந்த பெயிண்டிங் கிளாஸ்க்கோ எதுக்குமே வந்து நான் போகல என்னோட சின்ன வயசில். இதே மாதிரி என் வீட்டில் வந்து என் மம்மியை வந்து அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களோட ரெக்கார்ட் புக் இல்லை அவங்களோட ஒர்க் புக் இல்லை அவங்களோட வேற ஏதாவது கிரியேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும், வேலை முடிக்கணும்னா என்ன வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எனக்கு பண்ணிக்கொடு, பெயிண்ட் பண்ணிக்கொடு, கலர் பண்ணிக்கொடு அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று விஷயம் என்ன என்கேஜிங்காக வைக்கிறதுனால நான் அதை பண்ணும்போது எனக்கு இன்வால்வ்டாக வந்து இந்த பெயிண்டிங் ஸ்கில் இதெல்லாம் வந்து எனக்கு வந்தது. மற்றபடி நான் வந்து இந்த வீக்கெண்ட் ஆனால் போதும் மல்டிபிள் கிளாஸஸ்லலாம் உட்காந்து திணிச்சு இந்த பிள்ளைங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் என் வீட்டில் பண்ணலை. ஜஸ்ட் வீட்லேயே வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து என்ன கொஞ்சம் வந்து ஹைப்டாக வந்து வச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து என் பேரண்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்குன்ட்டு இல்லை, ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள நியூ ஜென் பேரண்ட்ஸ் தான் வந்து பிள்ளைங்களை சமாளிக்க முடியாமல் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கிளாஸுக்கெல்லாம் அனுப்பணுன்ட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மைப்பி அவங்களோட லீவ் டைம்லேயும் வந்து குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வந்து இந்த மாதிரி புஷ் அவுட் பண்ணலாம். பட் எனிவேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் என்கேஜ் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களும் வந்து அவங்க கைக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவலாக ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்பேஸில் ஒரு வீட்டில் ஒரே டைமில் இருக்கிறதுன்றதே ஒரு அபூர்வமான விஷயமா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து உங்கள் கிட்ஸையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 7 ஸ்பூன் போல் வந்து நான் அவெஞ்சர்ஸ் தீமில் வந்து பண்ணி முடிச்சிருந்தேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் வந்து இந்த பெயிண்டிங் கிடையாது. ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக வந்து எப்படி பண்ண முடியுமோ அதான் பண்ணேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி வந்து பேட்மேனாக பண்ணது. அது சரியாக கலர்ஸ் வந்து ஸ்மெட்ச் ஆகி கொஞ்சம் மோசமாயிட்டதுனால சரி எதுக்கு தூக்கி போடுவானே அதையும் வந்து வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேப்டன் மார்வல், ஹல்க்கு, கேப்டன் அமெரிக்கா அண்ட் அயன்மேன் அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பேட்மேன் வந்து பர்ஃபெக்டாக வந்தது. அண்டு அதுக்கு அடுத்தது ஸ்பைடர்மேன். இந்த மாதிரி ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் அவெஞ்சர்ஸ் வந்து எது ஈஸியாக பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே தீமை நீங்கள் காப்பி கேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட வீடியோஸ்லாம் வந்து என்னோட லாங் வீடியோலாம் நான் ப்ரீவியஸாக நான் போட்டிருக்கேன். விட்டு போன 1-2 திங்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். அதோட வீடியோவும் இருக்கும் எப்படி வரைஞ்சேன் அப்படின்றது. அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் போல் ட்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் இருக்கும். இது வந்து சிலிக்கான் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அட்ஹசிவ் டேப்புன்ட்டு டபுள் சைட் டேப்பு. இது ஆக்சுவலி வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த டபுள் சைட் டேப் அந்த ஸ்டிக் ஸ்டிக் டேப் இருக்குல்ல அதை விட இது வந்து 1000 டைம்ஸ் தி பெட்டர் டேப்புன்னு நான் சொல்லுவேன். இந்த சிலிக்கான் டேப் வந்து ஒரு தடவை நீங்கள் வாலில் வந்து ஏதாச்சும் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து அது கரண்ட் விழவே விழாது. நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரூ ஹூக்லாம் வந்து இப்போ ஸ்டிக்கபிள் ஸ்க்ரூ ஹூக்கெலாம் வந்து இருக்குது மார்க்கெட்டில். அதை விட இது வந்து தி ஒர்த்துன்னு சொல்லுவேன் இந்த டேப்பு. இது ஆக்சுவலி டபுள் சைட் டேப் மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ஒரு மாதிரி சிலிக்கான் ஜெல் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வாலில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதர் எண்ட் ஆஃப் த டேப்பை வந்து நீங்கள் பீல் பண்ணி அதுக்கப்புறம் எந்த போர்ஷன் இதுக்கு மேலே ஒட்டணுமோ அம்மா ஒட்டிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அது வந்து ஒட்டிடும். அதாவது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான நைஃப் டூலோ வச்சு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தால் தான் அந்த ஆப்ஜெக்டே வந்து நீங்கள் எடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து இது ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். மார்க்கெட்டில் சும்மா யூஸ் பண்ணுற இந்த நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போல ஸ்டிக் டேப்பு அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி வால் ஹேங்கிங்க்கோ வால் டெக்கார் ஐட்டம்ஸ்க்கோ வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த டேப் வந்து உங்களுக்கு வெளியே வந்து ஆப்வியஸாக தெரியவும் தெரியாது, ஹேண்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் டியூரபிளாக இருக்கும். இயர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா இது பர்சனலாக நான் வந்து 2-3 வால் ஹேங்கிங் வந்து இந்த விஷயத்த பண்ணி நான் ஒட்டினேன். அதுக்கப்புறம் வந்து அதை எவ்வளோதான் ட்ரை பண்ணி பிக்கணும்னு நினச்சாலும் வால் பெயிண்டோட பேந்துட்டு வரதே தவிர அது ஜஸ்ட் லைக் தட்டுன்ட்டு அப்படியே ஃபாலோ ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி வால் ஹேங்கிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.
இப்போ ஸ்பூனோட ஒரு போர்ஷனில் வந்து நான் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா அந்த எட்ஜ் வந்து இப்போ பீல் பண்ணோன்னா அதர் எண்ட் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். லைக் அதர் எண்டை வந்து அப்படியே வாலில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லா ஸ்பூன்லேயுமே வந்து இந்த சிலிக்கான் டேப்பை வந்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த டேப்லேயே வந்து நிறைய சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. எல்லா மார்க்கெட்லையுமே இப்போ இந்த டேப்பும் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐடியாஸ் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த டேப்பை வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் டேப்பெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் தென் நம்மளோட வால் ஸ்பேஸில் வந்து இதை ஒட்ட வேண்டியதான். அண்ட் இந்த டேப் பார்த்தீங்கன்னா என்ன சர்ஃபேஸ்னாலும் ஒட்டிக்கலாம், ரஃப் சர்ஃபேஸ்னாலும் ஒட்டிக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆஃப் வால்னாலும் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்னோட வால் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லை, இது எப்படி ஸ்டிக் ஆகும் அப்படின்ற பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வால் எவ்வளோ சொரன்னு இருக்குன்ட்டு. ஜஸ்ட் நார்மலாக பின்னாடி இருக்க அந்த டேப்பை மட்டும் நான் பீல் பண்ணி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கபிளாக இருக்குன்ட்டு. இஃப் இட் இஸ் நாட் ஸ்டிக்கி அது வந்து லைட்டானாலும் இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸ்பூனோட மேல் பாகத்தில் மட்டும்தான் வந்து நம்ம பேலன்சிங்கே போட்டுக்கோமே தவிர கீழ் போர்ஷன்லாம் வந்து சும்மா தான் இருக்குது. அதில் வந்து நம்ம எந்த க்ளூவோ இல்லை வேறு டேப்போ வந்து நம்ம இது பண்ணல. ஜஸ்ட்டு மேலே உள்ள போர்ஷனுக்கு மட்டும்தான் வந்து நான் டேப் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுவே எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே ஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒன்றுத்தையும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அலைன் பண்ணியிருக்கேன். எந்த டைரெக்ஷன் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அலைன் பண்ணலாம். என்னோட வால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹரிசான்டல் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. அதில் வேறு எதுவும் வந்து எனக்கு பண்ணணுன்ற ஐடியா வரல. ஸோ அதே வந்து ரேண்டமாக நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தீம் தான் எடுத்து பண்ணணுன்ட்டு இல்லை, இதுலேயே நிறைய ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஸ்பூனில் வந்து போஹோ ஆர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் வார்லி ஆர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் கூட பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ண ஸ்பூனை வச்சும் நிறைய க்ரியேட்டிவான திங்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி என் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் இந்த வால் ஸ்பேஸ் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஆஃப் வால் ஸ்பேஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இந்த ஸ்பேஸும் வந்து பாருங்கள். எப்படி ஒரு எம்டியாக இருந்த ஸ்பேஸ் வந்து இப்போ இந்த நார்மலான யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸ் போட்டு எவ்வளோ கவர் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் பெயிண்டிங் வச்சு நான் ஒரு கிச்சன் வால் ஹேங்கிங்கும் பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்றதும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நார்மலாக இருக்க ஒரு உட்டன் ஸ்பூன் அண்ட் நார்மல் ஸ்பூன் இது ரெண்டுத்தையுமே வந்து நான் பெயிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு போர்ட்ரேட் வால் ஹேங்கிங்கில் சில கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லைக் மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர் பக்கத்துலேயே வந்து என்னோட கிச்சன் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டைரக்ஷன் மாதிரி இந்த வால் ஹேங்கிங் நான் பண்ணி போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் பெயிண்டிங் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம இப்போ பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து மேக்னெட்டை மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டானா போதும். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் பெயிண்டிங், ஒரே ஒரு யூஸ் அண்ட் த்ரூ ஸ்பூன், அதை வச்சு நீங்கள் மல்டிபிள் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் என் ஃப்ரிட்ஜில் இருக்க மீதி கொச திங்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ண விஷயம்தான். இது வந்து நார்மல் கிளேயில் வந்து நான் பண்ண மேக்னெட்ஸ் அண்ட் கேன்வஸ் போர்டில் நான் பண்ண மேக்னெட்ஸ், இது வந்து கார்ட்போர்டில் பண்ண மேக்னெட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன். இதோட எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது வீட்டில் இருக்க பேசிக்கான திங்ஸை வச்சு எஃபர்ட்டே இல்லாமல் எக்ஸ்பென்ஸே இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து வீட்டை மேக் ஓவர் பண்ணலாம், நம்மளோட லிவிங் ஸ்பேஸை வந்து டெக்கார் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஐடியா தான் இந்த மேக் ஓவர் சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு மறக்காமல் என் சேனலில் வர மேக் ஓவர் சீரீஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் நான் பண்ண இந்த அவெஞ்சர்ஸோட பெயிண்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச அவெஞ்சர் எது அப்படின்றதையும் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். எந்த அவெஞ்சர் பெயிண்டிங் நல்லா இருக்குது அப்படின்றதையும் காமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்பூன்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோக்கு வந்தானா தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க, அதை அப்படியே வந்து உங்களோட வால் ஸ்பேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக் ஓவர் சீரீஸ்க்கு மறக்காமல் என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ என் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஹைப் பண்ணி விட்ருங்க. பாய்.